ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளைக்கு அப்புறமா நாங்கள் வரோம் வீடியோவில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டைமு எவ்வளோ இது டைமு 9:15 9:30 ஆக போகுது. நாங்கள் 2 பேர் எங்கே போயின்னு இருக்கோன்னா சாப்பிட்றதுக்கு போகிறோம். வாங்க எங்கே போய் என்ன வாங்குகிறோம் என்ன சாப்பிட்றோன்னு பார்க்கலாம் வாங்க. நாங்களே இன்னும் டிசைட் பண்ணல. வீட்டிலேருந்து இறங்கி கீழே வந்துட்டோம். ஆனால் ரோட்டில் போயினே என்ன சாப்பிட்லாம் எங்கே சாப்பிட்லான்னு டிசைட் பண்ணினே போகிறோம். ஃபைனலாக அது எங்கே போய் சாப்பிட போகிறோன்னு தெரியல. சரி வாங்க பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்திங்கன்னா ஒரு இருட்டான பகுதியில் போயின்னு இருக்கோம். இருட்டாக இருக்குது. இங்கே ஒரு பில்டிங் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ இங்கே வந்து லெஃப்ட் எடுத்தோன்னா நிறைய கடைங்க இருக்கும். சாப்பிட்ற கடை, ஃப்ரைட் ரைஸ் கடை, அப்புறமா கோபி மஞ்சூரி, அது இது நிறையா கடை இருக்கும். ஸோ நான் இப்போ வந்து உங்களுக்கு அந்த கடைலாம் காமிக்க போகிறேன். பாருங்க இங்கே ஒரு கடை இருக்கா. இங்கே என்ன செய்கிறாங்க ஆனால் என்னன்னு தெரியல. பாருங்கள் பில்டிங் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது. பார்த்தீங்களா, நாங்கள் லெஃப்ட் எடுத்துன்னு வந்துட்டோம். இப்போ அப்படியே ஒரு கடையாக காமிக்கிறேன். என்ன நீ கொஞ்சம் கடை கம்மியாகவே இருக்குது. பாருங்க ஒரு கடையா, அங்கே ஒரு கடையா. உங்களுக்கு எந்த கடை வேணாலும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். பாருங்க எவ்வளோ ஜாலியாக இருக்குது. எனக்கு இங்கே நின்று இப்படி சாப்பிட்ணுன்னு ஆசை. பாருங்க இங்கே ஒரு கடையா. இங்கேனா வித்துன்னுக்குறாங்க. இது வரும்போது பார்க்கலாம். அது டேக்ஸால் என்ன இருக்குன்னு அணிலேருந்து நான் பார்த்துன்னுக்குறேன். என்னன்னு தெரியல. அப்புறம் சாப்பிட்றாங்க. நான் இது டெய்லி வண்டியில் போகும்போது பார்க்குவேன். ஆனால் ஒரு நாளும் சாப்பிட்டுருந்துல. ஆசை இங்கே நின்று சாப்பிட்ணும் ஒரு கடையா. அப்போ அந்த சைடு பாருங்க ஆப்போசிட்டில் இங்கே ஒரு கடை, அது பக்கத்தில் ஒரு கடை, அதுக்கு பக்கத்தில் ஒரு கடை. இப்போ இங்கே ஒரு ஃப்ரைட் ரைஸ் கடை. இது ஆக்சுவலி இது எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா சொல்லி சாக்கார் நகர் கொடிகல்லி சிக்னல் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு இந்த சைடு ஆப்போசிட்டில் பாருங்க இங்கே ஒரு கடையா, இங்கே ஒரு கடையா. முன்னாடி இவ்வளோ கடை இருக்குது. இங்கே ஒரு கடையா. ஆனால் ஒரு கடையில் ஆளே இல்லாத கடையில் டீ ஆச்சுருவாங்க. பாவம் ஃபுட்டு எங்கே இருக்குதோ அங்கே தான் போய் சாப்பிடுவாங்க. ஆனால் அங்கே போய் சாப்பிட்டா அந்த டேஸ்ட் பாருங்க. இங்கே ஒரு கடை. அதுக்கப்புறம் அவ்வளோதான். இப்போ நாங்கள் ஒரு கடையாக பார்த்துட்டோம். வரும்போது இப்போ இன்னொரு கடைக்கு போயின்னு இருக்கோம். அது என்ன கடைன்னு காமிக்கிறவாங்க. அங்கே வாங்கிட்டு பார்சல் வாங்கிட்டு வரும்போது நாங்கள் எந்த கடை சாப்பிட்ணுன்னு டிசைட் பண்ணோம். அவ்வளோதான். கேஎஃப்சி கூட இருக்கும். இது என்னவோ ஏரியா தடி சொல்கிறாங்க. என்னன்னு எனக்கு தெரியலையே. இது இடம் பேர் என்னவோ சொல்கிறாங்க. இந்த ஏரியா பேர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. இது எங்கள் நம்பர் ஒருத்தர் டான்ஸ் ஆடின்றான் டிவியில். இடம்னு கண்டுபிடிச்சிட்டேன். தாசரல்லி மெயின் ரோடு, புவனேஸ்வரி நகர். அது உள்ளே போயின்னு இருக்கோம். எங்களுது பக்கத்து ஏரியா தான், அந்த பக்கத்தான். அங்கேருந்து விட்டு நாங்கள் இங்கே தான் வந்து சாப்பிடுவோம். ஏன்னா எங்கள் ஏரியாவில் கடைங்களே இல்லை, ஒன்று கூட வேஸ்ட்டு. இப்போ நாங்கள் எங்கே போகிறோன்னா பிரியாணி கடைக்கு போயிருக்கோம். ஏன்னா எங்கள் அத்தவங்க வராங்க, அவங்களுக்கு எதுனா வாங்கின்னு போகலான்ட்டு பிரியாணி கடைக்கு போயின்னு இருக்கோம். ஆம்பூர் பிரியாணி வாங்க, அந்த கடையை காமிச்சிடுவோம். எவ்வளோ நாள் ஆச்சு நாங்கள் வீடியோ லைசன்ஸியா ரொம்ப நாள் ஆச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ குட்டி ஷவர்மான்னு தெரியுதுங்களா. இப்போ அந்த கடைக்கு தான் நாங்கள் போகிறோம் பிரியாணி வாங்க.
அதில் ஃபைனலாக குஷ்கா வாங்கிட்டு போயின்னு இருக்கோம். 2 பேர் கவர்லேயும் ஒரு கவர். இப்போ நெக்ஸ்ட்டு நாங்கள் எங்கே போய் இன்னொன்று சாப்பிட போகிறோம். ஆக்சுவலாக நாங்கள் வெளியவே சாப்பிட்லான்னு நினச்சோம். இப்போ நாங்கள் ஒரு லூஸு வேலை பண்ணோம். அங்கே ஒரு கடைலாம் காமிச்சோம் இல்லைங்களா, அந்த கடைலாம் சுற்றி இது வாங்கின்னு திருப்ப அந்த பக்கம் யூட்டர்ன் போட்டுன்னு திருப்ப அதே ரோட்டில் போயின்னு இருக்கோம். ஏன்னா எங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு கடையை நம்பின்னு போனோமா, ஃப்ரைட் ரைஸ் வச்சு கோபி சாப்பிட்லான்னுட்டு பார்த்தீங்கன்னா அங்கே காலியம். அதனால் போகும்போது உங்களுக்கு காமிச்சல திருப்ப அதே வழியில் போயின்னு இருக்கோம். போயிட்டு அங்கே திருப்ப வரணுடி. இது சாப்பிட்டுட்டு திருப்ப எப்படியா வந்து வாங்கிட்டு போயிடலாம். எங்கள் டாடிக்கு ஒரு இட்லி வாங்கின அத்தை வேறு மாதிரி நான் லூஸ் மாதிரி வேலை பண்ணிருக்கிறோம் பாருங்க. திருப்ப அதே இருட்டு பகுதியிலே போயின்னு இருக்கோம். ஏதோ நினச்சி ஃபைனலாக எங்கேயோ ஒரு கடையில் வந்து உட்காந்துட்டோம். ஃபைனலாக ஒரு தோசை கடையில் வந்து உட்காந்துட்டோம். ஃப்ரைட் ரைஸ் அது இதுன்னு சொல்லிட்டு இங்கே வந்து உட்காந்துருப்பேன் பாருங்க. வண்டி காமிக்கிறேன். எனக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. எனக்கு ரொம்ப நாளாக இங்கே வந்து உட்காந்து சாப்பிடணும்னு ஆசை. அது இன்னைக்கு தான் நிறைவேறுது அந்த ஆசை. போயின்னு இருக்கு. அங்கேயே ரோட்லேயே உட்காந்து சாப்பிடணும். ஆமாம், ஆசையாக உட்காந்து அப்பப்போ ஏதோ ஒரு நாத்தம் வந்து எங்களை தாக்குது. ஏதோ சடனா ஒரு நாத்தம் வந்துட்டு போகுது. இன்னும் தோசை வரல. தோசை சாப்பிட்டு முடிக்கிற முட்டை வராதுச்சுன்னா நல்லாயிருக்கும். ஆனால் கொஞ்சம் பார்க்க இடம் டீசெண்டாக இருந்துச்சுங்களா, அதுக்கு தான் அங்கே உட்காந்துருக்கோம். நல்லாயிருக்கும். டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு சொல்கிறோம். ஃபைனலாக தோசை வந்துச்சு பாருங்கள். இதுதான் மசால் தோசையா. டேஸ்ட் பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்கிறோம். மசாலா தோசை உருளைக்கிழங்குல ஒன்று வந்து கடலை சட்னி, அப்புறம் ஒன்று கார சட்னி. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. எடுக்குது அதில் டேஸ்ட்டாக. டேஸ்ட் சூப்பராக இருக்குது. ஆனால் காரம் காரம்னா செம்ம காரம். டேஸ்ட் சூப்பர். என்ன வாங்கலாம்? நெக்ஸ்ட் ரவுண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பலாவ் இருந்துச்சு. சுட சுட பலாவ் சாப்பிட்டாங்க யாரும். ஆசையாயிடுச்சு பார்த்தோன்னே வாங்கிட்டேன். ஸோ டேஸ்ட் இது எப்படி இருக்குதுன்னு தெரியல, பார்க்கலாம். பார்க்கலாமா? வாய் ஃபஸ்ட்டு எரியுது. மூக்கில் வேற ஒரு எப்படி இருக்கு? சூடு நல்லா இருக்கு. ரொம்ப சூப்பர்னு சொல்ல மாட்டேன். தோசை நல்லா டேஸ்ட்டு. சூடுக்கு சூடாக்குதான் தெரிய மாட்டேங்குது. சட்னி சாப்பிட்டால செம்ம காரமாக இருந்துச்சு. ரொம்ப சூடாக இருக்கு. நல்லா இருக்கு.
ரொம்ப ஜூம்ல வச்சுருக்கேன். இப்போ நீ சாப்பிட்டு சொல்லு. இன்னொன்று காரமாக தெரிய மாட்டேங்குது. சூடாக இருக்க தெரிய மாட்டேங்குது. தெரிய மாட்டேங்குது. பரவாயில்ல. சட்னி வேணும். சாப்பிட்டேன். சேம் நம்ம சாப்பிட்ற பிரியாணி மாதிரியே இருக்கும். ஆனால் கறி இருக்காது, அவ்வளோதான் தானே. அவ்வளோ சூப்பராக இல்லை, பரவாயில்ல. பசிக்கு சாப்பிடலாம், அவ்வளோதான். இன்னொன்று நான் செய்கிறதோட பரவாயில்ல. நான் செய்கிறதோட கொஞ்சம் டேஸ்ட்டாக தான் இருக்குது. பட்டு விட்டு வந்து என்ஜாய் பண்ணி நல்லா தோசை சாப்பிட்டு வந்து வரும்போது ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தோம். ஐஸ்கிரீமை சாப்பிட்டுட்டு தெம்பா உட்காந்துக்கிறேன். டைம் பார்த்தீங்கன்னா 11:30 ஆச்சு. படுக்கல, இன்னும் படுக்கணும். இந்த அம்மா டைம் பார்த்தீங்கன்னா 11 o'clock ஆகுது. இப்போ தான் சாப்பிடுது. இவங்க இன்னும் சாப்பிடல. அதெல்லாம் சாப்பிட்டு முடிக்க போகுது. இவங்க 2 பேரும் இன்னும் சாப்பிடல. ஸோ உட்காந்து டைம் பாஸ் பண்ணிருக்கோம். நாங்கள் போர் அடிக்குது. குவிஸ் ஆடிருக்கோம். ஸோ இன்னைக்கு டே வந்து கொஞ்சம் இப்படி தான் போச்சு. ஸோ இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நாங்கள் இப்போ சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ஆட்ட ஆடிட்டு எல்லாம் பட்டு போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.